இன்றைக்கி பதிவில் கார்த்திகை சோமவாரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் எடுத்துட்டாலே பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை அமாவாசை ரொம்ப முக்கியமானது. கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. அதே போல் தான் கார்த்திகை சோமவாரங்கிறது ரொம்பவுமே மிகவும் முக்கியமானது. சிவபெருமான் கொண்டாடும் அஷ்ட விரதங்களிலும் இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முதன்மையான விரதம். சோமவாரம் என்றால் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமை என்பது பொருள். கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமையை நம்ம கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனுஷாலும் பார்த்திங்கன்னா வருடாந்தோறும் வருகின்ற திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவனை வழிபடுவா, இல்லை பிரதோஷ நாட்களில் வழிபடுவா. அந்த மாதிரி என்னால் வருஷம் ஃபுல்லாக இருக்க முடியல அப்படிங்கிறவா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற 4 சோமவாரமோ இல்லை 5 சோமவாரமோ என்ன பண்ணுவா, அவருக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவா. சங்காபிஷேகம்லாம் இந்த நாட்களில் நடக்கும். கண்டிப்பாக